தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வருமான அஜித் பவார் இன்று காலை விமான விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து மகாயுதி அரசாங்கத்தின் மீதும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மீதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வருமான அஜித் பவார் இன்று காலை விமான விபத்தில் உயிரிழந்தார். பிருத்திவிராஜ் சவான், உத்தவ் தாக்கரே, ஏக்நாத் ஷிண்டே மற்றும் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோரின் அமைச்சரவைகளில் 6 முறை துணை முதல்வராக பணியாற்றிய அஜித் பவாரின் எதிர்பாராத மரணம் மகாயுதி அரசாங்கத்தின் மீதும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மீதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தேசியவாத காங்கிரஸ் முகாமில் தலைமை மற்றும் வாரிசுரிமை குறித்த கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. 2023ஆம் ஆண்டு சரத்பவார் நிறுவிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியை அஜித் பவார் பிரித்து அப்போதைய பாஜக ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா மகாயுதி கூட்டணியில் இணைத்தார். அப்போது பாஜக ஆதரவுடன் முதல்வராக இருந்த ஏக்நாத் ஷிண்டே ஆட்சியில் அஜித் பவார் துணை முதல்வராக பதவியேற்றார். அதன் பிறகு தேசியவாத காங்கிரஸையும் அதன் சின்னத்தையும் அஜித் பவார் கைப்பற்றினார். அதே வேகத்தில் அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தல்களை எதிர்கொண்டார். இதில் நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவில் அவர் வெற்றி பெறவில்லை என்றாலும் சட்டசபை தேர்தலில் அவருடைய கட்சி 41 எம்எல்ஏக்களை பெற்றது. இந்த சூழலில் அவர் இல்லாதது ஆளும் மகாயுதியை நிலைக்குலைய செய்து பிளவுபட்டுள்ள தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்தையும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. மேலும் தேசியவாத காங்கிரஸ் முகாமில் தலைமை மற்றும் வாரிசுரிமை குறித்த கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. ஏனெனில் சமீபத்தில் நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலில் சரத்பவாரும் அஜித் பவாரும் இணைந்து பிம்ப்ரி சின்வாட்டில் போட்டியிட்டனர். மேலும் தேர்தலுக்கு பிறகு இணைய வாய்ப்பிருப்பதாகவும் அஜித் பவார் ஆருடம் தெரிவித்திருந்தார். இதையடுத்து அஜித் பவார் உயிரிழந்த நிலையில் அடுத்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இருந்து யார் துணை முதல்வராக வருவார், அந்த கட்சி என்னவாகும், தலைவராக யார் பொறுப்பேற்பார், 2 தேசியவாத காங்கிரஸ் பிரிவுகளும் இணையுமா? முக்கியமாக இந்த முக்கியமான கட்டத்தில் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி வேட்டையாடப்படாமல் ஒரே கூட்டணியாக இருக்குமா என பல கேள்விகள் எழுந்துள்ளன. அதே நேரத்தில் அஜித் பவாரின் மறைவு தற்போது 83 வயதாகும் சரத்பவாருக்கும் ஒரு இக்கட்டான நிலையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் 2 பிரிவுகளையும் நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளியுள்ளது. தேசியவாத காங்கிரசின் டெல்லி முகமாக சுப்ரியா சுலே அறியப்பட்டாலும் உள்ளூர் முகமாக அறியப்படுபவர் அஜித் பவார். தவிர அவருடைய கட்சிதான் தற்போது மாநிலத்தில் அதிக செல்வாக்கை கொண்டுள்ளது. இதன் காரணமாக பவார் குடும்பத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு தேசியவாத காங்கிரஸ் மற்றும் மகாராஷ்டிரா அரசியலுக்கும் ஒரு பெரிய சவாலை ஏற்படுத்தியுள்ளது.